பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 19, இறை வார்த்தை 30. அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேற்றிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் சிறிது நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாட நம்மை தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். 40 நாட்கள் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையிலே நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று யாரெல்லாம் கடந்த நாட்களாக ஆண்டோடைய வார்த்தையில் கருத்தாய் இருந்து ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி ஜெபிக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நோயில்லாத ஒரு வாழ்க்கையும் கடந்து வரும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பேசிய அந்த 6வது வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த ரசத்தை, அந்த காடியை குடித்த பிறகு அவர் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தலை சாய்த்து தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஆத்துமாவை தந்தை கடவுளிடம் ஒப்புக் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் மருத்துவர்கள் ஒவ்வொரு நாளும் பல வகையான ஆபரேஷன்களை செய்கிறார்கள். ஒவ்வொரு நோய்க்கும் தகுந்தபடி ஆபரேஷன் இருக்கின்றது. அந்த ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்த உடனே என்ன சொல்வார்கள்? எல்லாம் முடிந்தது, அந்த உயிர் காப்பாற்றப்பட்டது என்கின்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு அவர்கள் வருவார்கள், ஒரு புன்னகையோடு வருவார்கள். அதே போல் ஒரு அரசன் ஒரு எதிரி நாட்டை நோக்கி போர் தொடுக்கிறான் என்றால் அந்த போரிலே அவன் வெற்றி கொண்ட பிறகு அவன் என்ன சொல்கின்றான்? வரும் பொழுது முடிந்தது, வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு தன்னுடைய நாட்டிற்குள், தன்னுடைய அரண்மனைக்குள் அவர் கடந்து வருவார். அதே போல் பாருங்கள், பிரசவ வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு தாய் இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே நிம்மதியோடு பெருமூச்சு விடுவார் அல்லவா? ஒரு குழந்தையை நான் பெற்றெடுத்தேன், பல மாதங்களாக சுமந்து இருந்த அந்த குழந்தைக்கு ஒரு உயிர் கொடுக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு பிரசவத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒருவர் ஒரு சிற்பத்தை செய்கிறான் என்றால், அல்லது ஒரு டிராயிங்கை, ஒரு போட்டோவை வரைகிறான் என்றால் அதிகமாக நேரம் எடுத்து, நாட்கள் எடுத்து அதை நல்லபடியாக செய்து முடிக்க அவர் முயற்சி செய்வார். அது அழகாக முடிந்த பிறகு முடிந்தது என்று சொல்லி பெரும் மகிழ்ச்சியோடு அவர் சந்தோஷப்படுவார். அதே போல்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை சங்கீதம் 138வது அதிகாரம் 8வது இறை நோக்கி 8வது வார்த்தையிலே வாசிக்கலாம். ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்த கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார், நம்மை அவருடைய மகளாக மாற்றிக்கொண்டார், சாத்தானுடைய தலையை நசுக்கி விட்டார். எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்தபடியினால் அவருடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர், நம்மை நோக்கி அவர் பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்தி தந்தையை நோக்கி மன்றாடுகின்றார். ஆண்டவராகிய கடவுள் இறந்த கடவுள் கிடையாது, வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம், எல்லாவற்றையும் முடித்து நிறைவேற்றக்கூடிய தெய்வம். அவருடைய இரக்கத்தினாலும் திட்டத்தினாலும் நாமும் இன்றும் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து எல்லாவற்றையும் கடவுளுக்காக செய்து முடிக்கக்கூடிய வேளையிலே உண்மையுமாக பரலோக ராஜ்யத்தை, பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலில் எவற்றையெல்லாம் செய்து முடித்தார் தெரியுமா? தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார்.
பெண்ணினுடைய வித்தாக இருப்பார் என்று தொடக்க நூல் 3:15 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதை செய்து முடித்தார். அதே போல் பாருங்கள், ஒரு கன்னியினுடைய வயிற்றில் பிறப்பார் என்று எசையா தீர்க்கதரிசி 7:14 சொன்னாரே, அதை செய்து முடித்தார். பெத்லெகேமில் தோன்றுவார் என்று மீகா 5:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த வார்த்தையை அவர் செய்து முடித்தார். தாவீதினுடைய வேராக இருப்பார் என்று அழகாக வெளிப்படுத்துதலிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதை அவர் செய்து முடித்தார். அவருக்கு அவர் பிறப்பதற்கு முன்பாக பெயரிடுவார்கள் என்று எசையா 49:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவற்றை செய்து முடித்தார். திருவெளிப்பாடு 5:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் யூதா குலத்தின் சிங்கமாக இருப்பார் என்று. அன்பார்ந்தவர்களே, அனைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் செய்து முடித்தார். நேற்று 5வது வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த 5வது வார்த்தையை தியானிக்கும் கூடிய நேரத்திலே அவர் சிலுவையில் செய்து முடித்த எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக சொன்னதை பார்த்தோம். இந்த நாளிலே அவர் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அவை அனைத்தும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது, முன் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. 2வதாக அவருடைய உடல் பூர்வமான பாடுகள் முடிந்து போயின. கெட்சமனே தோட்டத்தில் தொடங்கி அந்த கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய அந்த கல்வாரி மலையிலே செல்லும் வரைக்கும் தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து அந்த 3 ஆணிகளில் தொங்கிக் கொண்டு இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் ஒப்புக் கொடுத்து எல்லாரையும் மீட்டு ரட்சித்து தன்னையே தகன பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் இரத்தம் சிந்தினார். அவர் நம்முடைய குற்றப்பலிகளை எல்லாவற்றையும் அழித்து போட்டார். கடன் பத்திரம் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டார். புதியதாக ஒரு பத்திரத்தை உருவாக்கி விண்ணக வழியை நமக்கு திறந்து வைத்து இருக்கின்றார். 3வதாக அவர் பலியாக அர்ப்பணித்தார். உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் அவரை குறித்து தான் சொன்னார். எனவே பாவ நிவாரண பலியாக தன்னையே ஒப்புக் கொடுத்தார். பாருங்கள், இந்த உலகத்திலே நிலநடுக்கம் வந்துவிட்டது என்றால் அல்லது இயற்கையினால் ஏதாவது அழிவு ஏற்பட்டு விட்டது என்றால் உடனடியாக நிவாரண பொருள்களை கொண்டு கொடுப்பார்கள். அவர்களுக்கு உண்ண உணவும் மருத்துவத்தையும் அவர்களுக்கு கொடுப்பார்கள். மருந்து மாத்திரைகளை முதலாவதாக. ஏன் தெரியுமா? அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே தகன பலியாக ஒப்புக் கொடுத்தார். பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். இனி ஆடுகளோ மாடுகளோ புறாக்களோ பலியிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வழியாக ஒப்புக் கொடுத்தார். 4வதாக சாத்தான் மீது வெற்றி கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, மரணத்திற்கும் சாவுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சாத்தானுடைய தலையை நசுக்கி வெற்றி பெற்றார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை மீட்டு ரட்சித்தார். அந்த திறவுகோலை பெற்றுக்கொண்டு மரணத்தை வெற்றிகரமாக ஜெயித்து வெற்றி பெற்று நமக்காக வழியை திறந்து வைத்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நற்கருணை நாதரிடம் செபிப்போம். இயேசுவே, இந்த நேரத்திலே எங்களோடு கூட இருக்கின்றீரே, தலை சாய்த்து எங்களுக்காக ஆவியை ஒப்புக் கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களையும் இடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கரங்களை கும்பிட்டு நற்கருணை நாதரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த பெரிய வாரத்திலே இருக்கக்கூடிய எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீரே. உமது வார்த்தைகளை கேட்க இன்னும் இந்த வாழ்க்கையிலே ஒரு முறை நீர் உயிர்ப்பு பெற்ற அந்த நாளை கொண்டாட எங்களை தயார் செய்து கொண்டு இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி. போன வருடத்திலே உமது உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடிய மக்கள் இந்த காலகட்டங்களிலே உயிரோடு இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எதிரிகளுடைய கரங்களிலிருந்து விடுதலையை கொடுக்கின்றீர். ஆண்டவரே, உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, எங்களுடைய கையெழுத்தை எங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை செய்து கொண்டு இருந்த சாத்தானை முழுவதுமாக அழித்து சிலுவையின் மீது ஆணி அடித்து எல்லாவித அதிகாரங்களையும் நீரே அழித்து எங்களை உமது மகனாக மகளாக மாற்றியிருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் வெற்றியாக முடித்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை உமது இடம் தகன பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை நோக்கியே இருக்கவும், தவறுகள் செய்து விடாதபடி, பாவத்திற்கு அடிமையாகி விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா. எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஏற்றுக்கொள்வீராக. எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி உமது திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே, இந்த நேரத்திலே அனைவரையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே, இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.